இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உங்களோட சிந்தனைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கதை. மோசே மரிச்சதுக்கு அப்புறமா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவா கையில் வந்துச்சு. யோசுவாவுக்கு பெரிய பயம். ஏன்னா 40 வருஷமா மோசேவை மாதிரி ஒரு பெரிய தலைவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாரு. இப்போ அவர் இல்லை. இஸ்ரவேல் மக்களை கான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும். அங்க பெரிய பெரிய ராட்சகர்கள், பலமான கோட்டைகள், எரிகோ போன்ற மதில்கள் காணப்பட்டுச்சு. யோசுவாவுக்கு ஒரே யோசனை, நான் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த முடியுமா, என்னால் முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு. அந்த சமயத்துல தான் கர்த்தர் யோசுவாவோட பேசினாரு. என்னன்னா, மோசே என்னுடைய தாசன், அவன் இப்போ மரிச்சு போயிட்டான். நீ எழுந்து இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு யோர்தானை கடந்து நான் கொடுக்கக்கூடிய தேசத்துக்கு போ. நான் உன்னோட இருப்பேன். பலம் கொண்டு திடமானதா இரு, திகையாதே, கலங்காதேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகள் யோசுவா மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. யோசுவா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொன்னாரு, 3 நாள்ல நம்மளால யோர்தானை கடக்க முடியும்னு சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? யோர்தான் 2ஆ பிரிஞ்சிச்சு. எரிகோ மதில்கள் பெரிய ஆர்ப்பரிப்போட இடிந்து விழுந்தது. யோசுவா 7 வருஷத்துக்குள்ளார அந்த கான் தேசம் முழுவதையும் வென்றுட்டாரு. ஏன்னா கர்த்தர் அவரோட இருந்தாரு. இதை கேட்டுட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கையில கூட புது வேலை, புது பொறுப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுக்கு எரிகோ மதில் போன்று ஒரு பெரிய காரியமா தோன்றும். ஆனால் இது என்னால் செய்ய முடியுமா, என்னால் முடியாது, நான் தனியாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற சமயம் இந்த வசனத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். பலம் கொண்டு திடமானதாக இருந்தோன்னா, திகையாமல் கலங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னேறி செல்ல முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா எரிகோ மதில்களை நம்மளால் தகர்க்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் கூட எரிகோ போன்ற பிரச்சனைகள் என்ன இருக்குது? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, பயப்படாதீங்க. அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க, திகையாமல் கலங்காமல் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற கிருபை செய்யுங்க. ஆமீன்.